أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل على محمد وآل محمد ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த தர்சிலே சையதுனா ஹுசூர் அன்வர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா நஸ்ரில் அஸீஸ் அவர்கள் சென்ற வருடம் ஜெர்மனி ஜலசா சாலானாவில் பெண்கள் பகுதியில் ஆற்றிய அந்த உரை பகுதி பகுதியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ் அந்த உரையினுடைய நிறைவு இந்த தர்சிலே நடைபெறும். இதுவரை நடைபெற்ற அந்த தர்சுகளிலே ஹுசூர் அவர்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் தேவையான நிறைய போதனைகளை அதிலே வழங்குகின்றார்கள். இறுதியாக நடைபெற்ற தர்சிலே பெண்கள் தங்களுடைய தொழுகைகளை கவனத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதன் பால் ஹுசூர் அவர்கள் கவனமூட்டியிருந்தார்கள். அதே போன்று அந்த சென்ற தர்சிலே நடைபெற்ற அந்த தர்சிலே கூறப்பட்டது இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஆண்கள் தவறான அந்த பாவனைகளிலிருந்து, அதாவது தற்காலத்திலே மனிதனை வழிகெடுப்பதற்கு காரணமாக அமையக்கூடிய சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய தீய விடயங்கள், மேலும் அது போன்ற அந்த குழுமங்களில் இருந்து கொண்டு நேரத்தை வீணடிக்கின்ற அந்த விஷயங்கள், இவை அனைத்திலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்றும், ஒரு ஆண் ஒரு வீட்டில் சீர்கெட்டு போனால் அந்த ஆணை சீர்திருத்துகின்ற கடமையும் பெண்ணுடையதாக மாறிவிடுகின்றது. பெண்கள் அதன் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் ஹுசூர் அவர்கள் போதனை வழங்கினார்கள். இன்றைய இந்த தர்சினுடைய துவக்கத்தை இறுதியாக நிறுத்திய அந்த இடத்திலிருந்து ஆரம்பம் செய்கின்றேன். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆண்கள் பெண்களின் சீர்திருத்தத்திற்கு வழியாக அமையுங்கள் என்று ஆண்களுக்குத்தான் கவனமூட்டி இருக்கின்றார்கள். ஆனால் சில போது இதற்கு மாற்றமாகவும் நடக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதாவது பெண்கள் ஆண்களின் சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். இன்றைய கால சமூகத்தில் பெண்கள் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாகின்றார்களோ அதே விதமாக ஆண்களும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். எனவே பெண்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து கொண்டால் பிறகு அவர்கள் ஆண்களை மட்டுமல்ல தமது சந்ததிகளையும் சீர்திருத்துபவர்களாக ஆக முடியும். நான் முன்பு கூறியதை போன்று சந்ததிகளை பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும். இல்லாவிட்டால் எத்தகையதொரு அழிவு வரும் என்றால் அதனை நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது என்று ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அதே போன்று பெண்களின் மீது அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கின்றது. பொதுவாக ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்களுக்குரிய கட்டளையாகவும் இருக்கின்றது. என்றாலும் பெண்களுக்கும் இந்த கட்டளை இருக்கின்றது. அதாவது எவ்வாறு இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளும் ஆண் பெண் இருவருக்கும் கடமையாக இருக்கின்றதோ அதே போன்று அந்த 5 கடமைகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த ஜக்காத்து கொடுப்பதும் ஆண் பெண் இருவருடையதும் கடமையாக இருக்கின்றது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகிவிட்டால் அவர்கள் கூறுகின்றார்கள், பொதுவாக பெண்களின் மீது ஜக்காத் அதிகமாக எதற்காக கடமையாகின்றது என்றால் அவர்களிடம் நகைகள் இருக்கின்றன. முன்னர் கூறப்பட்டதை போன்று நகைகளை வெள்ளியில் ஏன் நீங்கள் செய்வதில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது முன்னர் கூறப்பட்ட அந்த விஷயம் என்னவென்றால், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்தியவாறு கூறினார்கள், பெண்களே, நீங்கள் வெள்ளியிலான நகைகளை ஏன் தயாரித்துக் கொள்வதில்லை? கேளுங்கள், எந்த பெண் தங்க நகையை தயாரித்து அதனை பெருமை பாராட்டுவதற்காக மற்ற பெண்களுக்கோ அல்லது அந்நிய ஆண்களுக்கோ காட்டிக்கொண்டு திரிகின்றாள் என்றால் அந்த பெண்ணுக்கு அவருடைய இந்த செயலின் காரணமாக தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். அதாவது ஒரு பெண் தங்க நகைகளை எதற்காக அவள் தயாரிக்கின்றாள் என்றால் அதனை வைத்து மற்ற பெண்களின் மத்தியிலே தன்னுடைய பெருமையை பாராட்டுவது அல்லது ஆண்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுவது.
இவ்வாறான நோக்கத்திற்காக தங்க நகைகள் தயாரிக்கப்பட்டால் அந்த செயலின் காரணமாக அந்த செயலின் காரணமாக தண்டனை கொடுக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப ஹுதூர் அவர்கள் அந்த ஹதீஸை கூறிவிட்டு இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம் நீங்கள் ஏன் வெள்ளியில் நகைகளை தயாரித்துக் கொள்வதில்லை என்று கேட்ட காரணம் என்னவென்றால், தங்கத்தால் நகைகளை செய்யக்கூடாது என்பதல்ல, அக்கால அந்த சூழ்நிலையிலே இஸ்லாத்திற்கு தியாகம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு தேவைப்பாடாக இருந்ததன் காரணமாக தங்கத்தில் நீங்கள் செய்து உங்களுடைய தேவைக்கு செலவழிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் வெள்ளியிலான நகைகளை ஆபரணங்களை செய்து கொள்ளுங்கள் என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்றபடி தங்கத்தில் நகைகளை தயாரிப்பது தவறு அல்ல. ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே தங்க நகைகளை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அணிகின்றீர்கள் என்றால் பிறகு அவற்றின் மீது ஜக்காத் கொடுப்பதும் கடமையாகின்றது. தங்கத்தில் நகைகளை வைத்திருப்பதோ அணிவதோ தடுக்கப்படவில்லை என்றாலும் அவற்றின் உரிமையை செலுத்துங்கள். அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிசாப் அளவின்படி ஜக்காத் கொடுப்பது கடமையாகின்றது. அதாவது தங்கத்திற்கு ஜக்காத் கொடுப்பதற்கென்று ஒரு நிசாப் அளவு இருக்கின்றது. அந்த அளவை எட்டிவிட்டால் தங்க நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அந்த நிசாபினுடைய அளவுதான் 7.5 தோலா தங்கம். அதாவது சுமார் கிராமின் அடிப்படையிலே 85 கிராம் தங்க நகை ஒருவரிடம் இருந்தால், சுமார் 10.5-11 பவுன் அளவிலே தங்க நகை இருந்தால் அந்த தங்க நகைகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அதனுடைய பெறுமதியிலிருந்து 40 ஒன்றை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கின்றது. எனவே ஹுதூர் அவர்கள் அதன் பால் கவனம் ஊட்டுகின்றார்கள். நீங்கள் இவ்வாறு பணத்தியாகம் செய்தால் உங்களுடைய செல்வமும் தூய்மை அடையும். அல்லாஹு தாலாவின் அருளால் அஹ்மதி பெண்கள் பணத்தியாகத்தில் முன்னணியில் இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் பள்ளிவாசல் கட்டும் வேலை திட்டத்திலும் பெண்கள் மிகவும் முந்திக் கொண்டு பங்கு பெறுகின்றார்கள். இது தவிரவும் சில வேளை பெண்கள் தமது நகைகளையும் ஏனைய பொருட்களையும் பணத்தியாகங்களில் வழங்குகின்றார்கள். அல்லாஹு தாலாவின் அருளால் இந்த ஆன்மா அதிகமான பெண்களிடம் நிலைத்திருக்கின்றது. ஆனால் அதனுடன் சேர்த்து அதிகமான பெண்கள் உலக மோகத்தில் மூழ்கி கொண்டு செல்கின்றார்களே என்ற ஒரு கவலையும் இருக்கின்றது. இது இவ்வாறு அதிகரித்து கொண்டே சென்றால் மார்க்கத்திற்காக ஆன்மாவும் ஆர்வமும் குறைந்து போய்விடும். அதாவது பெண்களுடைய கவனம் உலகத்தின் மீதுதான் இது அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்றால் பிறகு மார்க்கத்தின் மீதான அந்த கவனம், அந்த ஆன்மா, அந்த ரூஹ் குறைவடைந்து போகும். உலக மோகமும் வெளிவேசமும் அதிகரித்துவிடும். இவ்வாறான பெண்கள் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று பெரும் பாவங்களிலும் சிக்கிவிடுவார்கள். எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக எல்லா தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுவின் அருளால் நீங்கள் ஜலசாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த ஜலசாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த ஜலசாவின் நோக்கத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓர் அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வருகை தந்தார்கள். அங்கு ஒரு கோத்திரத்தின் பெண் ஒருவர் நகைகளை அணிந்து கொண்டு மிகவும் பெருமையோடும் திமிராகவும் அலங்கரித்து கொண்டும் ஆடம்பர ஆடையில் பள்ளிக்குள் நுழைந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, நீங்கள் உங்கள் பெண்களுக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலிருந்தும் பள்ளியில் பெருமையோடும் திமிராகவும் வளைந்து குலைந்து செல்வதிலிருந்தும் தடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு நகைகளை அணிந்து மிகவும் அலங்காரத்துடன் ஆணவத்துடன் ஆடம்பர ஆடையில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததை கண்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபாக்களுக்கு கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய பெண்களை அலங்கரித்துக் கொள்வதிலிருந்தும் பள்ளியில் பெருமையோடும் திமிராகவும் வளைந்து குலைந்து செல்வதிலிருந்தும் தடுங்கள். அப்போது அன்னார் இந்த போதனையை ஆண்களுக்கு வழங்கினார்கள். அதனோடு சேர்த்து பெண்களுக்கும் போதனை செய்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் மீது இதன் காரணமாகவே லானத்து செய்யப்பட்டு, ஹதீஸுடைய எஞ்சிய பகுதி, பனி இஸ்ரவேலர்களின் மீது
இதன் காரணமாகவே லானத்து செய்யப்பட்டது. அதாவது அவர்களின் பெண்கள் தம்மை அலங்கரித்து கொண்டு பெருமையோடும் திமிராகவும் பள்ளிவாசலுக்கு ஆணவத்தோடு வர ஆரம்பித்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே ஜமாத்தின் இந்த ஜலசாக்கள், இந்த கூட்டங்கள், இந்த நிகழ்ச்சிகள் ஆகிய இவையும் மார்க்க ஒன்று கூடல்களும் மார்க்கம் கற்றுக்கொள்ளும் இடங்களுமாகும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை பற்றி கூறினார்கள். ஜமாத்திலே நடைபெறுகின்ற கூட்டங்கள், ஜலசாக்கள், இதுவும் மார்க்கம் கற்பிக்கப்படுகின்ற, கற்றுக் கொடுக்கப்படுகின்ற, கற்றுக்கொள்கின்ற இடங்களாகும். எனவே இந்த இடங்களில் எவ்வித காட்சிப்படுத்தலுக்காகவும் வரக்கூடாது, அதாவது ஷோ காட்டுறதுக்காக வரக்கூடாது. சிலர் ஜலசாக்களுக்கு நிறைய நகைகளை அணிந்து கொண்டு வந்து விடுகின்றார்கள், அல்லது ஜலசாவுக்காக உயர்தர ஆடைகளை தயாரித்து அணிந்து வருகின்றார்கள். ஆடைகள் தூய்மையானவையாகவும் நல்லவையாகவும் இருக்க வேண்டும் தான். ஆனால் நாம் நமது ஆடைகளையும் நகைகளையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதும் தமது பெருமையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதும் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது. எனவே நீயத்து இதுவாக இருந்தால் பிறகு நீங்கள் ஜலசாக்கள் மற்றும் மார்க்க ஒன்று கூடல்களுக்கு வருவதன் அந்த நோக்கத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியாது போய்விடும். அதாவது நீயத்து இதுவாக இருந்தால் என்றால் அவர்கள் இவ்வாறான கெதரிங் கூட்டங்களுக்கு வருகின்ற நோக்கம் தன்னுடைய நகைகளை காட்டுவது, தன்னுடைய அழகை காட்டுவது, தன்னுடைய பெருமையை, பணத்தை மக்களுக்கு காட்டுவது என்றால் இதுதான் நோக்கம் என்றால், நீயத்து என்றால், பிறகு உங்களால் இந்த ஜலசாக்களினுடைய கூட்டங்களினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த இடங்களோ மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதற்கான இடங்களாகும். மேலும் பள்ளிவாசல்கள் இறை வணக்கம் புரிவதற்கான இடங்களாகும். எனவே அலங்காரங்களை வெளிக்காட்ட வேண்டும் என்ற, அல்லது மக்கள் உங்களின் ஆடைகளையும் அணிகலன்களையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வராதீர்கள். இந்த பள்ளிவாசல், இந்த ஜலசாத்திரல் ஆகியவை ஏதும் ஃபெஷன் ஹோல் கிடையாது. இங்கு வருகின்றீர்கள் என்றால், இந்த ஜலசா திரளுக்கு வருகின்றீர்கள் என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதற்கு முன்னுரிமை வழங்குவதற்கும் வாருங்கள். பள்ளிக்கு வருவீர்கள் என்றால் அல்லாஹு தாலாவை இபாத்து செய்வதற்காக வாருங்கள். எனவே இந்த நிலைமை உருவாகிவிட்டால் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவர்கள் ஆவீர்கள். நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவர்கள் ஆவீர்கள் என்றால் அவன் தனது அருளாலும் உங்களுக்கு வழங்குவான். எனவே இந்த விடயத்தை ஒவ்வொரு பெண்ணும் விசேடமாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அதாவது அவர் எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்க வேண்டும். மேலும் அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எமது உரிமைகளை நிலைநாட்டி இருக்கின்றார். மேலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும், அதாவது பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும், அவர்களும் உங்களை போன்று உணர்வுகளை கொண்டவர்கள் என்றும், மேலும் அவர்களின் ஏனைய உரிமைகளை கொடுங்கள் என்றும் ஆண்களுக்கு கூறியிருக்கின்றார். எமக்கு அல்லாஹு தாலா இன்னும் நிறைய உரிமைகளை வழங்கியிருக்கின்றான் ஆண்களுக்கு. எனவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் நம்முடையதும் நமது சந்ததிகளுடையதும் நன்மைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது அவசியமானதாகும். அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஆண்களுக்கு உதவுபவர்கள் கூறுகின்றார்கள். மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு விசேடமாக இந்த விடயங்களின் பக்கம் வலியுறுத்தி கூறி வந்தார்கள், போதனை செய்து வந்தார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப வருகை தந்துள்ள அன்னாரின் உண்மை அடியாரான ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆகிரீன்களை முன்னோர்களோடு இணைப்பதற்காகவே அல்லாஹு தாலா அனுப்பினான். அதாவது சஹாபாக்களை போன்ற ஒரு சமுதாயம் மீண்டும் இந்த துனியாவிலே உருவாக வேண்டும் என்பதற்காகவே மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அல்லாஹு தாலா அன்னாரை அனுப்பினான். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகவாதிகளாகவும் பெருமையையும் இருமாப்பு கொள்பவர்களாகவும் மேலும் உலகிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருந்த அந்த மக்களிடத்தில் எத்தகையதொரு தூய்மையான மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் என்றால் அவர்கள் மத்தியில் இறை வணக்கசாலிகளான பெண்கள் தோன்றிவிட்டார்கள். முழு இரவும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பெண்கள் அவர்கள் மத்தியில் உருவானார்கள். பணத்தியாகம் செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் மத்தியில் உருவானார்கள். மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்யக்கூடிய பெண்கள் அவர்களின் மத்தியில் உருவானார்கள். இந்த நிலைமைகள் கதை அல்ல. இந்த ஜமாத்திலும் அல்லாஹுடைய அருளினால் இத்தகைய பெண்கள் இருக்கின்றார்கள். போன குத்பாவிலும் ஹுதூர் அவர்கள் ஒரு வஃபாத்தாகி ஒரு பெண்மணியினுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றார்கள். மிகவும் அதாவது போற்றத்தக்க, ஆண்களையும் முந்திய நிறைய சிறப்பியல்பு அந்த பெண்மணியிடம் இருந்தது. எனவே அல்லாஹுடைய அருளினால் இந்த ஜமாத்திலே
தொடர்ச்சியாக தஹஜ்ஜத் தொழுகின்ற, திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்கின்ற, ஓதுகின்ற மிகவும் சாலிகான பெண்கள் இந்த ஜமாத்திலும் இருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ரத் நசீம் இஸ்லாம் அவர்களும் இதே நோக்கத்திற்காகவே வந்தார்கள். அதாவது அஹ்மதியா ஜமாத்திலும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்கின்ற பெண்கள் உருவாக வேண்டும். இறை வணக்கங்களில் உயர்வான தரத்தை பெற்றுக் கொள்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். பணத்தியாகங்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும். தமது சந்ததிகளுக்கு நல்ல தரபியத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீடுகளை அமைதி நிறைந்ததாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் தூது செய்தியை தமது செயலாலும் தப்லீக்கினாலும் தமது சுற்றுச்சூழலில் பரப்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் பெண்கள். எனவே வெளிப்பார்வைக்கு முன்னேற்றம் அடைந்ததாக கூறப்படும் இந்த ஐரோப்பிய சமூகத்தில் மேலான நல்லொழுக்கங்கள் அகமதிகளிடம் தான் இருக்கின்றன என்றும், அகமதி பெண்களால் பணத்தியாகங்களும் செய்ய முடியும் என்றும், மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பதற்காக எல்லா தியாகங்களையும் அவர்களால் செய்ய முடியும் என்றும், அவர்களின் முதன்மையான நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாகும் என்றும் பார்க்கும் அளவுக்கு, மற்றவர்கள் இதனை பார்க்கும் அளவுக்கு நீங்கள் ஓர் அழகான சமூகத்தை நிலைநாட்டுங்கள். இந்த விடயம்தான் உலகத்தில் சாந்தி சமாதானத்தை நிலைநாட்ட முடியும். இன்றைய நாட்களில் பாருங்கள், உலகில் பெரும் அமைதியின்மை பரவி இருக்கின்றது. இதற்கான காரணம் மக்களுக்கு தர்பியத் இல்லை என்பதையாகும். அவர்களுக்கு இறைவனுடைய திருப்தி என்றால் என்ன என்று சொல்லி தர்பியத் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கிடைக்கவில்லை. எனவே நீங்கள் தான் எத்தகைய தாய்மார்கள் என்றால், நீங்கள் தான் அடுத்த தலைமுறையினருக்கு அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக்கொண்டால் தான் உங்களால் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், வெற்றிகளை பெற்றால் தான் நீங்கள் இவ்வுலகிலும் கண்ணியத்தை பெற்று அல்லாஹுவின் முன்னால் ஆஜராகும் போது வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறி கொடுக்க வேண்டும். எனவே ஒரு பெண்ணினுடைய அந்த வகிபாகம், அந்த ரோல், அது மிகப்பெரியதாக இருக்கின்றது. எதிர்கால மனித சமுதாயம் பெண்களின் மூலமாகத்தான் சீர்திருத்தம் பெற வேண்டும். தாய்மார்களுடைய தர்பியத்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவர்களுடைய முன்மாதிரி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே நாம் நற்செயல்களை புரிய வேண்டும் என்பதற்காகவும், அதற்காக முயற்சி செய்யவும் பாடுபட வேண்டும் என்பதற்காகவும் தான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். மேலும் ஆகிரீன்களின் ஜமாத்தை முன்னோர்களுடன் இணைப்பதற்காக அல்லாஹு தாலா அன்னாரை அனுப்பியதும் இதற்கே ஆகும். எனவே இந்த வகையில் ஒவ்வொரு அஹ்மதி பெண்ணின் மீதும் மிக பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது. எனவே இப்பொறுப்பை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமாக நீண்ட நெடிய விடயங்களை கூற வேண்டிய அவசியம் இல்லை. நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதையும், நாம் தக்வாவின்படி செயல்பட வேண்டும் என்பதையும், மற்றும் அல்லாஹு தாலாவின் இபாதத்தின் தரத்தை அடைய வேண்டும் என்பதையும் ஆகிய இந்த அடிப்படையான விடயத்தை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹு தாலா எம்மீது அருள் புரிவான். அல்லாஹு தாலா பெண்களுக்கு ஓர் அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றார். எனவே அவளுக்கு எல்லா நன்மைகளிலும் ஆண்களுக்கு வழங்குவதை போன்றே நற்கூலி வழங்கப்படும். நான் முன்னர் கூறியதை போன்று ஆண்களுக்கு எவ்வாறு உணர்வுகள் இருக்கின்றனவோ அவ்வாறே பெண்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். பிறகு இது போன்று இன்னும் நிறைய உரிமைகள் அவர்களுக்கும் இருக்கின்றன. எனவே நன்மைகளுக்கு என்ன நற்கூலி ஆண்களுக்கு கிடைக்குமோ அதே நற்கூலி பெண்களுக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்ற இந்த விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில விடயங்களும் இருக்கின்றன. அவற்றின் தாக்கத்தின் கீழ் நமது யுவதிகளும் பெண்களும் வந்து விடுகின்றார்கள். யுவதிகள் என்றால் டீனேஜில் உள்ள பெண் பிள்ளைகளும் வந்து விடுகின்றார்கள். உதாரணமாக பர்தா அல்லது வெட்கத்தை பேணும் ஆடை பற்றிய விவகாரம். ஓர் அரபு நாட்டு பெண் எனக்கு எழுதினார். அவருக்கு ஒரு கிறிஸ்தவ அல்லது மார்க்கமொன்றே இல்லாத ஒரு பெண் இவ்வாறு கூறினார்: நீங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்கும் போது, மேலும் பர்தா மற்றும் வெட்கத்தை பேணும் ஆடைகள் பற்றி பேசும்போது நான் உங்களுடைய மார்க்கத்தில் எவ்வாறு இணைய முடியும் என்று கூறினார். அதாவது ஒரு அரபி நாட்டு பெண்ணிடம் ஒரு கிறிஸ்தவம் அல்லது மார்க்கமே இல்லாத ஒரு பெண் இவ்வாறு கூறினார். அதாவது நீங்க இந்த பர்தாவை பத்தி பேசுறீங்க, வெட்கத்தை பத்தி பேசுறீங்க, இது பெண்களுடைய சுதந்திரத்துக்கு மாற்றமானதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது நான் எவ்வாறு உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இணைய முடியும் என்று அவர் கூறினார். அதற்கு அவர், அதாவது அந்த அரபு நாட்டு பெண் கூறினார், நான் அவருக்கு இதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி புரிய வைத்தேன். அதாவது இந்த பர்தாவினுடைய நோக்கம் என்ன, சுதந்திரத்தை பறிப்பதல்ல, மாறாக பெண்ணுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்குவதற்காகத்தான் இஸ்லாம் இந்த பர்தாவை வழங்கி இருக்கின்றது. உண்மையான பாதுகாப்பை வழங்குவதற்காகத்தான் பர்தாவை நியமித்திருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நாம் இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த விடயத்தை நீங்கள் சுதந்திரம் என்று கருதுகின்றீர்களோ அது எங்களுடைய பார்வையில் வெட்கக்கேடாகும்.
மேலும் இதனால் தீமைகள் உருவாகின்றன. இதன் விளைவுகளும் இன்றைய நாட்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் UK ஜலசாவிலும் பெண்களுக்கான உரையில் நீங்கள் எவ்வாறு உங்களின் வெட்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறியிருந்தேன். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பர்தாவின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த பர்தா ஒரு சிறைச்சாலை அல்ல, மாறாக தவறுகளில் வீழ்ந்து விடுவதிலிருந்து தப்பிப்பதற்கும் தீமைகள் உருவாக கூடாது என்பதற்கும் ஒரு தடையாகவே இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்நிய ஆணும் பெண்ணும் எவ்வித தங்கு தடையுமின்றி கூச்சமுமின்றி சந்தித்துக் கொள்கின்ற போது உள்ளத்து உணர்வுகள் தவறில் வீழ்ந்து விடலாம், மேலும் தீமைகளும் உருவாகலாம் என்று மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு நல்ல தூய்மையான சூழலை உருவாக்குவதற்கு நமது சிந்தனைகளும் நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பது அவசியமானதாகும். அதாவது மனிதனுடைய ஏதாவது ஒரு குற்றத்தை செய்வதற்கு முன்பாக அவனுடைய சிந்தனை தான் மாறுகின்றது, தீயதாக மாறுகின்றது. எனவே சிந்தனையை தூய்மைப்படுத்துவது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அப்ப இந்த பர்தா தீமைகளையும் தடுக்கின்றது, செயல் மூலமாக உருவாகின்ற அந்த தீமைகளையும் தடுக்கின்றது. அதே போன்று தீமைக்கான அந்த சிந்தனையையும் தடுக்கின்றது. ஆண்களுக்கும் பர்தா ஒன்று இருக்கின்றது. சிலர் நினைக்கின்றார்கள் ஆண்களுக்கு எந்த பர்தாவும் இல்லை, வைஃபை நல்லா போத்தி மூடி கூட்டிக்கொண்டு போனா போதும், ஆம்பளுக்கு எதுவும் இல்லை என்று. அதல்ல, ஆணுக்கும் பர்தா இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய முதலாவது கட்டளையே ஆண்களுக்குத்தான், நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், அதன் பிறகுதான் பெண்களுக்கு. அப்ப ஆண்களுடைய பர்தா அது மிகவும் பவர்ஃபுல்லான பர்தாவாக இருக்கின்றது. அதாவது பார்வையையே நாங்கள் முதல் கட்டத்திலேயே தாழ்த்தி கொண்டு விட்டால் பிறகு தீமைக்கான அந்த சிந்தனை, அந்த எண்ணம் வராது. தீமைக்கான அந்த எண்ணமும் சிந்தனையும் உள்ளத்தில் வருகின்றது என்றால் பிறகு தீமை செய்வது இலகுவான ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது. எனவே இஸ்லாம் என்பது மனித இயல்பை முழுமையாக கவனத்தில் கொண்டு அதாவது வழங்கிய போதனைகளை கொண்ட மார்க்கமாக இருக்கின்றது. இதற்காக அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்காக இவ்வாறான தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் எஞ்சிவிடாமல் போகக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதும் அவசியமானதாகும். அல்லாஹு தாலா நிறைய போதனைகளை வழங்கி இருக்கின்றான். நீங்கள் உங்கள் துவாரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றான். உங்கள் அமானிதங்களை பாதுகாருங்கள் என்று கூறியிருக்கின்றான். உங்களுடைய உடன்படிக்கைகளை பேணுங்கள் என்று கூறியிருக்கின்றான். இந்த விடயங்கள் ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்கும் கூறப்பட்டுள்ளன. இதனால் ஒரு தூய சமூகம் தோற்றம் பெற வேண்டும். நான் முன்னரும் கூறியிருக்கின்றேன், இவர்கள் அனைவரும் தக்வாவின்படி செயல்படக்கூடியவர்களானால் அப்போது இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எத்தகையதொரு சமூகத்தை கட்டியெழுப்ப நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் அது தக்வாவின்படி செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். தூய்மையான ஒரு சமூகமாக அது இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவின் அருள்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக அது இருக்க வேண்டும். எவர்கள் இவ்வாறு செயல்பட்டு அல்லாஹு தாலாவின் நியமத்துக்களை பெற முயற்சி செய்வார்களோ அல்லாஹு தாலா நிச்சயமாக அவர்களுக்கு தனது நற்கூலியை கொடுத்து அருள் புரிவான். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள், அதாவது எவர் ஒருவர் அல்லாஹு தாலாவுக்கு பயப்பட்டு கொண்டே இருப்பாரோ அவருக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு ரிஸ்கை வழங்குவான் என்றால் அது எங்கிருந்து வந்தது என்று அவருக்கே தெரியாமல் இருக்கும். இதனை அன்னார் மை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் என்ற வசனத்தின் விளக்கத்தில் கூறியிருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தாலா சாத்தியமே இல்லாத வழிகளிலிருந்து ரிஸ்கை வழங்கி விடுவான் எவருக்கு? அல்லாஹுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். ரிஸ்க் பற்றி விசேடமாக இங்கு எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால் அதிகமான மக்கள் ஹராமான செல்வத்தை ஒன்று சேர்க்கின்றார்கள், தவறான வழிகளின் மூலமாக செல்வத்தை ஈட்ட முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இறைவனின் கட்டளையின்படி செயல்பட்டால், தக்வாவை கை கொண்டு நடந்தால் இறைவன் சுயமே அவர்களுக்கு ரிஸ்கை கிடைக்கும்படி செய்வான். சிலர் நாம் உலகில் மூழ்கி விடாமல் எமக்கு ரிஸ்க் கிடைக்காது என்று அல்லது இந்த உலக ரிஸ்க் தான் எல்லாம் என்று கருதுகின்றார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவ்வாறல்ல. உங்களிடம் போதும் என்ற மனம் இருந்தால், நீங்கள் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா ரிஸ்கையும் அளவின்றி வழங்குவான். அதே போன்று நான் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா கூறுகின்றான், வஹுவயத்தவல்ல சாலிஹின், எவ்வாறு தாய் பிள்ளையை பராமரிப்பவளாக இருக்கின்றாலோ அவ்வாறே நான் சாலிஹீன்களை பராமரிப்பவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே நாம் தக்வாவின் படி செயல்பட்டால், நாம் உலக ஆசைகளை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் ஒருவேளை எமக்கு ரிஸ்க் கிடைத்து விடாமல் போகலாம் என்ற இந்த எண்ணம் தவறானதாகும். அல்லாஹு தாலா ரிஸ்கையும் தருவான், நம்மை பாதுகாக்கவும் செய்வான். எனவே
எனவேதான் அல்லாஹு தாலா எமக்கு இந்த துவாவை கற்றுத் தந்துள்ளான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹுவே, நாம் உன்னையே இபாதத்து செய்கின்றோம், இபாதத்து செய்ய விரும்புகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். நீ எங்களை இபாதத்து செய்வதற்கான உரிமையை செலுத்துபவர்களாக ஆக்குவாயாக என்று துவா செய்யுங்கள். எனவே இவ்வாறு நீங்கள் துவாக்களை செய்து அல்லாஹுவிடம் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நிறையவே அருள் புரிவான். அவன் உங்களின் ரிஸ்குகளிலும் விருத்தியை அதிகரிப்பை ஏற்படுத்துவான், உங்களின் சந்ததிகளிடத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துவான், உங்களுடைய வீடுகளிலும் பரக்கத்தை போடுவான். இதனால் ஒரு தூய அழகான சமூகம் தோற்றம் பெறும். எனவே நீங்கள் இந்த அழகான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு உங்களின் வீடுகளை அமைதி நிறைந்ததாக ஆக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்கு, மேலும் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு முழுமையாக முயற்சி செய்ய அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குவானா. மேலும் நீங்கள் இந்த ஜலசாவுக்கு வந்ததன் நோக்கத்தை, அதாவது மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை, மேலும் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. இந்த நோக்கங்கள் தான் ஓர் அஹ்மதியுடைய நோக்கங்களாக இருக்க வேண்டும். இதனை அடைந்து கொள்வதற்காக நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத்து செய்திருக்கின்றோம். இதற்காகத்தான் நாம் இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு ஒன்று கூடுவது இந்த நோக்கத்திற்காக அல்ல என்றால் பிறகு இந்த ஜலசாக்களுக்கு வந்ததும் பயனற்றதாகும். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக என்று கூறி அதன் பிறகு ஹுஸூர் அவர்கள் துவா செய்து இந்த உரையை நிறைவு செய்தார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த போதனைகளின்படி செயல்படுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.